அக்கா, என்ன மாப்பிள்ளை வண்டி மாதிரி இருக்கு? அம்மா, உனக்கு எந்த வண்டி பார்த்தாலும் மாப்பிள்ளை வண்டி மாதிரி தான் இருக்குமா? அவர் ஏம்மா இங்க வர போறாரு? ஒரு ஆபீஸ்ல இருப்பாரு. அப்படியா மகா? நான் ஒருத்தி. வீட்டுக்கு கோடீஸ்வரி வந்துட்டாங்க. விஜய் நடந்துகிட்டே இருக்காரு. என்ன விஜய் தம்பி இப்படி நடந்துகிட்டே இருக்காரு? காயத்ரி சொல்றாங்க அனாமிகா வர்றாங்கல்ல, அதனால விஜய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் பையனோட தவிப்ப பாருங்க. அம்மா, கொஞ்சம் ஓட்டுறத நிறுத்துறீங்களா? இதெல்லாம் உன் காதுல விழுகுதா விஜய்? என்ன விட்டுருங்கம்மா. இப்படின்னா கல்யாணத்து போது என்னெல்லாம் இருக்கு. நீங்களும் எதிரணியில ஜாயின் பண்ணிட்டீங்களா? தம்பி, நாங்க யாருமே எதிரணி இல்ல, எல்லாரும் உங்க கட்சி தான். அக்கா, என்ன பாட்டி, அனாமிகா வீட்டுல இருந்து முதல் பத்திரிக்கை நமக்கு வைக்க வராங்க. அவங்க கொண்டுட்டு வந்த பிறகு சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். சரியா மகா? இதுக்கான முழு ஏற்பாடையும் செஞ்சிருமா? செஞ்சிடறேன் பாட்டி. மகா, பத்திரிக்கையில மஞ்சள் பூசி தீபாராதனை காட்டி பூஜை பண்ணணுமா? மஞ்சள்லாம் முன்னாடியே கலக்கி வச்சிட்டேன் பாட்டி. பூஜை ரூம் கூட கிளீன் பண்ணி ரெடியா இருக்கு. அதுதான் மகாங்கிறது. அவங்க வருவாங்க, பறக்காதப்பா. இது எங்க கூட வந்து உட்காரு வா. உங்கள மாதிரி தானே உங்க பேரனும் இருப்பான். என்ன பொண்ணு பார்க்க வர்றப்ப என்ன பறந்தீங்க. என் மானத்தை வாங்காத பானு. வண்டி சத்தம் கேட்ட உடனே விஜய் ஓடுறாரு. சூர்யா மேல இடிச்சிடுறாரு. விஜய் இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியார? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றத நிறுத்துங்க. நீ பண்றது அப்படி இருக்குடா. கார் சவுண்ட் கேட்ட உடனே எந்திரிச்சு ஓடுற. என்னப்பா, அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ, அனாமிகா வீட்டுல இருந்து வர்றாங்களா? இதுக்குத்தான் தரையில போட்ட மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கியா? இந்தா, அவங்க வந்துட்டாங்கன்னா உள்ள வர மாட்டாங்களா? நம்ம பூஜை ரூமுக்கு கூட ரூட்டை போட்டு கொடுத்துடுறா. அம்மா, நான் அவங்களுக்கு ஹால்ல இருந்து பூஜை ரூமுக்கு வழி தெரியலாட்டி என்ன பண்றது? எல்லாரும் என்ன ஓட்டுறத நிறுத்துங்க. நான் என் ரூம்லயே போயிருந்துக்கிறேன். விஜய வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா தேவி கிட்ட கௌதம் சொல்றாங்க, என்னம்மா எல்லாரும் ஓவர் சவுண்டா இருக்கு? அனாமிகா வீட்டுல இருந்து வர்றாங்களாம். அதான் விஜய் பிளையிங்கா? வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. பாருங்கம்மா, பத்திரிக்கை வந்துருச்சு. பத்திரிக்கை உங்களுக்கு வச்சுட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ரகுவரன், காயத்ரி 2 பேரும் வந்து பத்திரிக்கைய வாங்கிக்கோங்க. சம்பந்தி, பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேர் மனசுக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு பத்திரிக்கை. எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க அந்த பத்திரிக்கைய. சாமி கிட்ட வச்சு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுமா? இல்ல பூ வைக்கணும். சரியாமா? பாட்டி, எடுத்து வச்சிருக்கேன் பாட்டி. சித்ரா தேவி கிட்ட கௌதம் சொல்றாரு, அம்மா இவங்கெல்லாம் பண்றத பார்த்தா கடுப்பா இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரும் கடுப்பாக போறாங்க பாரு கௌதம். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் அங்க செஞ்சு வச்சுட்டு வந்த விஷயம் அப்படி கௌதம். அம்மா, அதாம்மா கேக்குறேன். நீ பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க. நமக்கு இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு காரணம் மகாதான்னு எல்லாரும் நம்பணும். இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி என்ன விஷயம் அது? மா, நீ சொல்லுமா. டென்ஷன் எனக்கு தாங்கல. நான் அந்த சாமி ரூம்ல சந்தன பேழையில சாதாரணமான கெமிக்கல் கலக்கல, பெட்ரோலை விட பவர்ஃபுல்லான கெமிக்கல் கலந்திருக்கேன். அது மஞ்சள்ல கலந்து வச்சா என்ன ஆகும்? அந்த 4 பக்கமும் பத்திரிக்கையில மஞ்சளை தடவுவா. அப்பதான் சாமி கும்பிடுவா. தீபத்துல இருந்து லைட்டா ஒரு சின்ன ஸ்பார்க் பட்டாலே பத்திரிக்கை பத்திக்கிட்டு எரியும். அப்புறம் நான் கத்தி கலவரம் பண்ணி பெரிய அவசகுணம் நடந்துருச்சுன்னு கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பேன். அதே நேரத்துல இப்படி பண்ணிட்டிய மகான்னு சொன்னா போதும், கல்யாணமும் நின்ன மாதிரி ஆச்சு, மகாவுக்கும் கெட்ட பேரு வந்த மாதிரி ஆச்சு. இதையே ஒரு காரணம் காட்டி நம்ம வீட்டு பெருசுங்களை மகாவுக்கு எதிரா ஏத்தி விடலாம். எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படிமா பண்ண? ஆக்க நார்மலா இருக்க, ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கமா? ஆச்சரியப்பட்டா எப்படி? இனிமேட்டு தான் எல்லாமே இருக்கு. மகா சந்தனத்தை தொட்டு 4 மூலையிலும் பத்திரிக்கையில வைக்கிறாங்க. மகா வேண்டிக்கிட்டு சாமிக்கு முன்னாடி அந்த பத்திரிக்கைய வைக்கிறாங்க. இந்த பத்திரிக்கை மேல பூவை தூவுறாங்க. சூடத்தை ஏத்தி காட்டுறப்ப பத்திரிக்கையில நெருப்பு பிடிச்சிருது. எல்லாரும் பதட்டமாறாங்க. மகான்னு சொல்றாங்க. அத்தா சொல்றாரு, மகா சீக்கிரத்துல தண்ணிய ஊத்தி மகா அணைக்கிறாங்க. மகா அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. எப்பயும் போலதான் ஆலத்தி காட்டினேன், அதுல எப்படி தீ
பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அனாமிகாவோட அம்மா சொல்றாங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம், கவனமா பண்ணிருக்கலாம்ல மகா. சித்ராதேவி சொல்றாங்க, என்ன மகா இந்த மாதிரி விஷயம்லாம் கவனமா பண்ண வேண்டாமா? கல்யாணத்துக்கு உண்டான பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுவும் சாமி கிட்ட காமிச்சு இப்படி எரிச்சு வச்சுட்டியே மகா, இது எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா? சரி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு புரோகிதர்கிட்ட கேளுங்க. என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என் மனசுல பட்டத நான் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கோடீஸ்வரி சொல்றாங்க, மகா என்ன வேணும்னுக்கா பண்ணா? தெரியாம தானே நடந்துச்சு, இந்த பேச்சா பேசுறது? ஆமா, உங்க 2 பொண்ணுமே தெரியாம செய்யறதுதான் எங்களுக்கு ஆப்பா வந்து நிக்குது. ஐயோ, 2 பேரும் சாதாரணமான ஆளா என்ன? பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் மகாதான் பண்ணுனா. தீர்னு பத்திரிக்கை தீ பிடிச்சு எரிஞ்சிச்சுன்னா ஐயோ பாவம், பாருங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை. அனாமிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு பாருங்க அவங்க மூஞ்சிய. அனு பாட்டி சொல்றாங்க, சித்ரா கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏற்கனவே நடந்த பிரச்சனைய பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறோம், நீ வேற பிரச்சனை பண்ணாத, பேசாம இரு. நான் வேணும்னு பண்ணல பாட்டி. மகா, நீ எதுக்கு அழுகணும்? நீ அப்படி நினைக்கிறவ கிடையாதுன்னு அத்தைய தவிர எல்லாருக்கும் தெரியும், நீ அழாத மகா. பிரியா சொல்றாரு, நடந்தது சாதாரணமான விபத்து தான், இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கும். ஏதோ நடக்க வந்த கெட்டது இதோட போச்சுன்னு நம்ம நினைச்சிடலாம். மறுபடியும் புரோகிதரை கூப்பிட்டு பரிகாரம் பண்ணணும்னு குழப்ப வேண்டாம், எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான் சித்தி. பிரியா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதனால வந்துச்சுன்னு மனசு உறுத்திக்கிட்டு இருக்க கூடாது பாரு, அதுக்கு தான் சொன்னேன். ஆத்தா சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. அம்மா சித்ரா, நீ சொல்றது சரிதான், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை நம்மள வழி நடத்துறதா இருக்கணும், இது இல்லாம மூட நம்பிக்கையா மாறவே கூடாது. பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்குது, உண்மைதான். இதுக்காண்டி கண்மூடித்தனமா பத்திரிக்கை எரிஞ்சதுக்கு இந்த கல்யாணமே நிக்க போகுதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு மகாவை குத்தம் சொல்றது அதை விட பெரிய தப்பு. அனாமிகா சொல்றாங்க, தாத்தா நான் ஒரு செகண்ட் பேசிக்கலாமா? இந்த பத்திரிக்கை எரிஞ்சதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டியது நானும் விஜயம் தான். எங்களை பொறுத்த அளவுக்கு இதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. வெரி குட்மா, இததான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். நானும் அனாமிகாவும் சேர்றதுக்கு காரணமே அண்ணி தான். எங்களுக்கு விரோதமா பண்ணுவாங்கன்னு நாங்களே சொல்றதே தப்பு தாத்தா. அனாமிகாவோட அப்பா சொல்றாங்க, இப்ப இருக்க பசங்க தெளிவான மனநிலையில பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்ல இருந்து இன்னொரு பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க, நான் வர்றேங்க. எதுக்கும் இருக்கட்டும்னு நான் இன்னொரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு பத்திரிக்கை வச்சு கும்பிட்டா போச்சு. அனாமிகா, மகா கிட்ட கொடு. மகாக்கா, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, புடிங்க. அதான் என் பொண்ணே சொல்லிட்டாலே, நீ எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காம ஆழத்திய காட்டுமா. ராஜலட்சுமி சொல்றாங்க, மகா எல்லாம் ரைட்டு தான், ஆனா இனிமேட்டு நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோட செய், சரியா? சரியத்த. ஜெய், பத்திரிக்கை எல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு, ஸ்வீட்டு கூட கொடுக்க மாட்டியாடா? அண்ணே, ட்ரீட் என்னன்னு பெரிய ட்ரீட்டே வச்சுட்டா போச்சு. ட்ரீட்டு எங்களுக்கா இல்ல அனாமிகாக்கா? காயத்ரி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சித்ராதேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, அங்க பாத்தியா காயத்ரி எப்படி உடஞ்சு போயிருக்கான்னு. மனசுல இப்போ பத்திரிக்கை எரிஞ்சதுதான் ஒரு படமா ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? இப்ப பாரு, அவ பயத்தை இன்னமும் அதிகமாக்க போறேன். இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.